அன்பர்களே, இந்த பதிவில் நாம் காவல்துறை நடுநிலையோடு செயல்படுமா, சாதி மோதல்கள் முடிவுக்கு வருமா என்பது பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டின் தென்கோடி பகுதியான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் தொடர்ந்து சாதி மோதல்கள் நிகழ்ந்து வருவதை பார்த்து வருகிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய காவல்துறையிலும் பெரும்பாலான காவலர்கள், காவல் அதிகாரிகள் சமுதாய ரீதியாக, சாதி ரீதியாக இயங்குவதும், குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதுமான மோசமான போக்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த நிலையில் இதனை சீர் செய்ய வேண்டிய ஆட்சியாளர்களும் ஓட்டு வங்கி அரசியலை குறிவைத்து இந்த அவலத்தை போக்க மனமில்லாமல் பாராமுகமாக இருந்து வந்த நிலையில் சாதிய மோதல்களுக்கு முடிவே இல்லாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டும் தொடர்ந்து கொண்டும் தான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் சமீபத்தில் நடந்த தொடர் அரிவாள் வெட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பிரம்மதேசம், வாகைக்குளம் பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன் பைக்குகளில் வந்த கும்பல் இருவரை அரிவாளால் வெட்டினர். அதே கும்பல் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம், நெட்டூரில் திருமண விழாவில் சிலரை வெட்டினர். மானூர் பகுதியிலும் இக்கும்பலால் இருவர் வெட்டப்பட்டனர். இந்த தொடர் வன்முறை சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், மானூர் காவல் நிலையங்களில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதிய அரசும் புதிய காவல் அதிகாரிகளும் பொறுப்பேற்றுள்ள நிலையில் தென் தமிழகத்தில் உள்ள திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சமீபத்தில் நடந்தது. இந்த கூட்டத்திற்கு தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதரி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் திருநெல்வேலி சரக டிஐஜி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் சூப்பரண்டன்ட்டுகள், துணை போலீஸ் சூப்பரண்டன்ட்டுகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புலன் விசாரணை, நிலுவையில் உள்ள வழக்குகள், கஞ்சா மற்றும் புகையிலை பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்து விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்தும், பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது குறித்தும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை சிறப்பாக வழிநடத்துவது குறித்தும் விவாதித்தனர். இதனைத் தொடர்ந்து தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதரி செய்தியாளர்களிடம் காவல்துறையினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் எவ்வித பாகுபாடுமின்றி நடுநிலையாக செயல்பட வேண்டும் என கூறினார். அதை விடுத்து யாராவது சமுதாய அல்லது சாதி ரீதியாக
செயல்பட்டாலோ அல்லது குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்தாலோ அவர்கள் மீது துறை ரீதியாக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தென் மாவட்டங்களில் சாதிய ரீதியான மோதல்களையும் அசம்பாவிதங்களையும் முன்கூட்டியே தடுத்து அமைதியை நிலைநாட்டும் வகையில் புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக பதற்றமான கிராமங்களை கண்டறிந்து அவைகளை கண்காணிக்க தனித்தனியாக சிறப்பு காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கிராம மக்களுடன் இணக்கமாக இருந்து தற்போது தங்களது தீவிர கண்காணிப்பு பணியை தொடங்கி உள்ளனர் என்றார். மேலும் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க தொடர் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மற்றும் கடத்துபவர்களை கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் சட்டவிரோத நடவடிக்கைகள் ஈடுபடும் அவர்கள் சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அதிரடி நடவடிக்கைகளும் தீவிரமாக தொடர்ந்து வருகின்றது என்று கூறினார். இந்த காவல்துறை ஆலோசனை கூட்டம் கண்துடைப்பாக மாறுமா அல்லது காவல்துறை இனியாவது நடுநிலையோடு செயல்படுமா? சாதி மோதல்கள் முடிவுக்கு வருமா என்பதையெல்லாம் அடுத்து வரும் நாட்களில் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.